அரபிக் புட்டிங் வந்து ரெஸ்டாரண்ட் செல்லில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. 1/2 லிட்டர் பாலும் மில்க் பவுடர் கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் போதுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக இருந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு ப்ரெட் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாகிட்டு ஸ்லோவாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கஸ்டர்ட் பவுடர், பால் பவுடர் எல்லாம் சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரபி புட்டிங் பண்ணதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை காய்ச்சி எடுத்துக்கிட்டணுங்க. கொஞ்சம் ஆறின பாலில் மில்க் பவுடரும் கஸ்டர்ட் பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 கரண்டி மில்க் பவுட்ரு, 4 கரண்டி கஸ்டர்ட் பவுட்ருங்க. ரெண்டையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, கை விடாமல். கட்டி பிடிச்சிரும், அது இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம திக்கான பாலில் ஊற்றிருக்கோம். திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஊற்றின உடனே. ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன். சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பால் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 5 ஸ்பூன் இருக்கும் சேர்த்துருக்காங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டாச்சு. ப்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜம்போ ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன் நான், சாண்ட்விச் ப்ரெட்டு. உங்களுக்கு எந்த ப்ரெட்டு கிடைக்கோ அந்த ப்ரெட்டை வாங்கிக்கோங்க. இதை ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் கலர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 ப்ரெட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். 4ஐயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா சைடில் வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து வைக்கிறதுக்காண்டி ஒரு ப்ரெட்டை 3ஆக கட் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறத ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிடலாங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நெய் நிறைய தேவைப்படும். எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம். நெய்யில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிக்கோங்க. நெய் நிறைய ஊற்றினீங்கன்னா அப்படியே உறிஞ்சிருங்க ப்ரெட்டு. ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி பண்ணுங்கள். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாட்டு பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நெய்யும் எடுக்கக்கூடாது, எண்ணெயும் எடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து முக்கிறதுக்காண்டி சுகர் சிரப் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 3/4 பவுல் சுகர் எடுத்துருக்கேன். 3/4 பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா சீனி கரைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னா கம்பி பதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு நல்லா திக்கானா போகிறோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணுங்க. நூல் மாதிரி எடுக்க பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். அரை கம்பி பதம், கம்பி பதம் இருக்க கம்பி பதம் எடுத்தால் போதும். 3/4 பவுல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. மிச்சம் எதுவும் வராது. சுகர் சிரப்பு அப்படியே எடுத்துரும் உறிஞ்சி. சுகர் சிரப்பில் போட்டு நம்ம உடனே எடுத்து நம்ம எதில் பண்ண போகிறோமோ அதில் வச்சுக்கணும். மைசூர் பாக்கு மூடில் தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. சின்ன ப்ரெட்னா 3 ப்ரெட்டு நிற்குங்க உங்களுக்கு. பெரிய ப்ரெட்னா 2 ப்ரெட் வச்சுருக்கேன். இப்போ ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம்.
அரபி ஸ்டைலில் நம்ம பண்ணியாச்சுங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணி வைப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒன் சைடு வச்சுட்டு நம்ம மேலே மில்கை கொதி ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ளதை எடுத்து வைக்கணுங்க. இதையும் நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறப்படக்கூடாது, உடனே எடுத்துடணும். இதை வந்து மேலே வச்சுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி வச்சு சைடில் ஓரத்தில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடணுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓரத்தில் உள்ளதெல்லாம் சுகர் சிரப்பில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து நம்ம காய்ச்சி வச்ச கஸ்டர்டு பவுடர், மில்க் பவுடரை ஊற்றிக்கலாம். கரெக்டாகிட்டு நமக்கு 1/2 லிட்டர் பாலில் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நட்ஸ் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். பாதாமும் பிஸ்தாவும் போட்டிருக்காங்க. கட் பண்ணி நம்ம அந்த மாதிரி போட்டுக்கிட்டா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சாப்பிடும்போது கடிப்படும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மேலே நட்ஸ் போட்டாச்சு. இது மேலே ஆயில் பேப்பரை வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி மேலப்புறம் வச்சுக்கோங்க. மேலெல்லாம் வச்சாச்சு. பார்க்கலே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க. நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம குங்குமப்பூ வச்சுக்கணுங்க. குங்குமப்பூ போட்டேன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மேலே குங்குமப்பூ வச்சுக்கோங்க. நிறைய பொண்ணு வேண்டாம், அங்கங்கே ஒன்று ஒன்றா திட்டுத்திட்டா போட்டால் போடுங்க. நல்லா அழகுபடுத்தியாச்சு. இது ஃப்ரீசரில் வந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4-5 மணி நேரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு பீஸ் தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டேன். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராகிட்டு ஸ்வீட் பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. கெஸ்ட்டு யார் வந்தாங்கன்னாலும்
இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைகளுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா கேக்கு வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வெட்டிங் டே இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். கேக்கு வாங்கி சாப்பிட்றதோட இதை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணியாச்சு. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க, கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட் வச்சு ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அப்படி வச்சுக்காத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.